பித்தம் அதிகரிக்கும் போது செரிமான கோளாறுகள் இருந்து செரிமான கோளாறுகளால அவருக்கு அந்த உணவு குழாய்க்கும் அந்த நுரையீரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்வ் வீக் ஆயிட்டு அங்க போய் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுனால இதை நம்ம சித்த மருத்துவத்துல எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது நம்ம பாடியோட பெஸ்ட்டாக ரிவார்டான ஒரு விஷயம் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம். சுவாச பயிற்சி. இப்போ சுவாச பயிற்சியை கரெக்டாக பண்ணும்போது நம்ம பாடியில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறைஞ்சு ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும். ஸோ நம்ம செய்யாத விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அப்போது இந்த வாத உடல்நிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்த யோசிப்பாங்க. சரியாக தூங்காத ஒரு நபருக்கு இப்போ வெறி நாய்கிட்ட போனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது நம்மளை கடிக்கும். அந்த மாதிரி ஒரு நபர் தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க வெறிநாய்கிட்ட போகிற மாதிரி தான் அவங்களுடைய உடலோட தன்மையும் அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க உடலுக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க நைட் ஷிஃப்ட் போவாங்க, பகலில் நல்லா தூங்கிடுவாங்க, எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. அந்த ப்ளீடிங்கோட அளவுலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்காது. ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறமா ஒரு பீக்குக்கு போகும், அதுக்கப்புறமா திரும்பி ஸ்பாட்டிங் மாதிரி நிற்கும். இது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு கம்மியாக வர்றதுனால ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்கலாக வர்றது, செகண்டு இன்றைக்கி நம்மளோட ஃபுட்டு ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை ஜஸ்ட் லைக் தட் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு ஃபுட்டு மேலே ஒரு சீஸ் தூவி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது உண்மையிலேயே சீஸ் தானா? 2 வேளை சாப்பிட்டாலே போதும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல் உழைப்புக்கு ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபிசிக்கலாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 வேளை சாப்பிட்லாம். முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குன்னா வயிறு, தொடைப்பகுதி இங்கே மட்டும் வெயிட் போடும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹேரும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு சித்தா மெடிசன்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜென்ரலாவே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருது, அண்ட் இது ஃப்ரீக்வெண்டா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது ஏன் ஒரு ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு ரொம்ப அழகா பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் ஜெயரூபா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தொடர்ந்து உங்களோட டிப்ஸ் எல்லாத்தையுமே எல்லார் சேனல்லையும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப சந்தோஷம் மேம். உங்களோட நாலேஜை ரொம்ப அழகா மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன போயிடலாம் அப்படின்னா, சித்தா மெடிசன்ல ரூட் காஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? சித்தா மெடிசனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி அப்படின்னு சொல்லுவோம். நோய் இருக்குது அப்படின்னா அதற்கு மூல காரணம் என்னங்கிறது தான் முதல்ல கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அவங்களுடைய உடலோட தன்மையை பொறுத்து, வாதமா பித்தமா கஃபமா அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு என்ன ஒரு உடல் தன்மை இருக்குது, அந்த வாத பித்த கஃபத்தில் எது பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல சில நம்ம 7 தாதுக்கள் சொல்லுவோம், அந்த தாதுக்கள்ல எது பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயத்தையும் வச்சு தான் நம்ம அவங்களுடைய நோய்க்கான முதல் காரணத்தை கண்டுபிடிச்சி தான் சிகிச்சையே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மூச்சு வாங்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு என்ன மாதிரியான விஷயம் நம்ம சொல்லுவோம்? ரொம்ப காமனா என்ன சொல்லுவோம்? நடக்கிறதுனாலன்னு சொல்லுவோம், இல்ல ஒர்க் அவுட்ஸ் கரெக்டா பண்ணல, ஃபுட் ஸ்டைல் மாறி இருக்கு, அந்த மாதிரி. நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமனா என்ன சொல்லுவாங்கன்னா லங்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த பர்சனோட நாடி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பித்தமா இருக்கு. அந்த பித்தம் அதிகரிக்கும் போது செரிமான கோளாறுகள் இருந்து செரிமான கோளாறுகளால அவருக்கு அந்த உணவு குழாய்க்கும் அந்த நுரையீரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்வ் வீக் ஆயிட்டு அங்க போய் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுனால, இந்த ஆசிட் மேலே வர்றதுனால அவருக்கு மூச்சு வாங்குது. ஸோ அவரோட நாடி வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கான மூல காரணம் அப்படிங்கிறது ஆசிடிட்டி அப்படிங்கிறது தெரியுது. இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லங்ஸுக்காக நம்ம நுரையீரலில் விரிக்கக்கூடிய அந்த சில பிராங்கோடைலேட்டர்ஸ் கொடுப்பாங்க. பட் அதில் அவங்களுக்கு ரிலீஃபே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தாங்க, அவங்க காலேஜ் லெக்சரராக இருக்காங்க. அவங்க பேசும் பொழுதெல்லாமே மூச்சு வாங்குது. அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய பிராங்கோடைலேட்டர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அவங்க நாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி அவங்களோட தூக்கம் சரியா இல்லை. இந்த 2 காரணத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆசிடிட்டினால தான் இந்த பிரச்சனை வருது. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளும் அது லங்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அசிடிட்டியை சரி பண்ண பிறகு இந்த பிரச்சனை முழுசாவே சரியாயிடுச்சு. ஸோ அதனால
அவங்களுடைய நாடி வச்சுட்டு அந்த அவங்களுடைய பசி, தூக்கம், மலம், சிறுநீர் எப்படி போகுது, அதே மாதிரி 7 உடல் தாதுக்கள் நம்ம சொல்லுவோம். இதுல எங்க பாதிப்பு அதிகமா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பித்தம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி ரத்த தாது பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுனாலதான் இந்த நோய்களை நிரந்தரமா சரி செய்ய முடியுது. மேம், பித்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஏஜ் லிமிட்டே இல்லாம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காமனா பார்க்கும்போது டீ குடிச்சா பித்தம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குல்ல மேம், அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அண்ட் டீ குடிச்சா எந்த அளவுக்கு வந்து பித்தம் அதிகமாகுது உடம்புல? காஃபி டீ குடிச்சாலும் பித்தம் அதிகமாகலாம். ஏன் காஃபி டீ குடிச்சா பித்தம் அதிகமாகுதுன்னா, காஃபி குடிக்கும் பொழுது நமக்கு மைண்ட் ஒரு ஷார்ப் ஆகும், ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி வந்து வரும். இதற்கான ரீசன் வந்து அது அடினோசின்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அது மாற்றி அமைக்குது. அதனால நமக்கு தூக்கம் வராது, அதே மாதிரி மைண்ட் ரொம்பவே அலர்ட்டாவே இருக்கும். ஸோ மைண்ட் அலர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தும். அது காஃபி டீ மட்டும் கிடையாது. இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, அதுவும் வந்து பித்தத்தை அதிகப்படுத்தும். தொடர்ந்து தாட்ஸ் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து அவங்க நைட்டெல்லாம் யோசிக்கிறாங்க, நைட் சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும். ஸோ எதெல்லாம் நம்மளோட தாட்ஸை வந்து அதிகப்படுத்துதோ, தாட்ஸோட அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ணுறது, ஒரே நேரத்தில் ஒரு 10 விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது 1-2 விஷயம் இல்லை, 10 விஷயம் ஓடிட்டு இருக்கும். காலையில் என்ன பண்ணோம், மத்தியானம் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் பித்தத்தை அதிகப்படுத்துது. இந்த காஃபி டீ வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்கள் மைண்டை ரொம்ப யோசிக்க வைக்குது, ஷார்ப் ஆக்குது. அதை அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்கள் பாடி வந்து ஹீட் அதிகமாகுது. அதனால தான் உங்களுக்கு பித்தம் அதிகரிக்குது. மேம், இந்த டோப்போமைன் அப்படின்றதும் வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய டேர்மா இருக்கு. ஆமா, நெகட்டிவா இருக்குது. டோப்போமைன் அப்படின்னாலே நம்மளோட பாடியில ஒரு பாசிட்டிவ் செக்ரிகேஷனுக்காக வந்து நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்போ வந்து போன் யூஸ் பண்றதோ இல்ல ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகுறது தான் வந்து டோப்போமைன் அப்படின்றது ரொம்ப பெருசா பார்க்கலாம். டோப்போமைன் அப்படின்றதுக்கு சித்த மருத்துவத்துல இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா எந்த விஷயம் சொல்றீங்க? ஆக்சுவலி டோப்போமைன்ங்கிறது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன், ரிவார்டு ஹார்மோன் சொல்லலாம். அதாவது என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீலை வந்து நீங்க வந்து ஸ்க்ரால் பண்றீங்க, அதை வந்து நீங்க ஸ்வைப் பண்ண உங்க மைண்ட் என்ன நினைச்சுக்கோ, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. அப்போ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வர்றதுனால தான் உங்களுக்கு மைண்ட்ல அந்த டோப்பமைன்ங்கிறது வருது. இந்த டோப்பமைன் வந்து இதை ஸ்வைப் பண்றதுனால மட்டும் வந்து வரல, இதே நீங்க மற்றவங்க செய்ய முடியாத ஒரு வேலையை வந்து ரியலாவே செஞ்சு முடிக்கிறீங்க அந்த டைம்ல வரும். ஒரு சாக்லேட் சாப்பிடும்போது வரும். ஸோ நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்றது, ஒரு வாக்கிங் போறது, அந்த டைம்லயும் வந்து உங்களுக்கு டோப்பமைன் வந்து செக்ரேட் ஆகும். ஸ்மோக் பண்றவங்களுக்கு செக்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த டோப்பமைன்ங்கிறது செக்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்துல எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம பாடியோட பெஸ்ட்டாக வந்து ரிவார்டான ஒரு விஷயம் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணுறோம். சுவாச பயிற்சி. இப்போ சுவாச பயிற்சியை கரெக்டாக பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறைஞ்சி ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து இந்த டோப்பமைன் சர்ஜ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய வந்து ஃபோன் பார்க்குறாங்க, அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அமைதியாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த ஒரு வித்தவுட் எனி கான்சியஸ் நீங்கள் போய் அதை வந்து பண்ணுவீங்க திருப்பி. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன பாஸ் பட்டன் கிடைக்கும். பாஸ் பட்டன் கிடைச்சிது அப்படின்னா, இது தேவையா, இதுக்கு அடுத்த ரீல் நம்ம பார்க்கணுமா, இந்த விஷயம் ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்க போகுது. ஏன்னா டோப்பமைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லை, இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இப்போ அடுத்த வீடியோலையாவது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான் டோப்பமைனுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த விஷயம் இல்லாமல் ஒரு சின்ன பாஸ் பட்டன் வரும். அதை தான் நம்ம மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம். பிராணாயாம பயிற்சிகளை வந்து பண்ணும் பொழுது இந்த டோப்பமைன் சர்ஜை வந்து மேனேஜ் பண்ணலாம். அது நமக்கு தேவையும் கூட. அது ரொம்பவும் நம்ம வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, பட் அளவுக்கு அதிகமாகவும் வந்து போகக்கூடாது. முக்கியமாக சீப் டோப்பமைன் சொல்லுவோம். இதெல்லாம் சீப்பாக நமக்கு வந்து கிடைக்கிறது, ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுனால வந்து கிடைக்கிறது. அப்படி இல்லாமல் ஆக்சுவலாக நமக்கு கிடைக்கிறதுக்கான விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு வந்து கண்டினியூஸா தூங்குவாங்க மேம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க மாதிரி தெரியாது, ஆனாலும் ஒரு டென்ஷன் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஒரு அவங்க யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு என்ன மேம் நேம், ஏன் அப்படி இருக்காங்க?
சரி, அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்தில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த தூக்கத்தோட ஸ்டேஜஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து 90 மினிட்ஸ், அதாவது உங்களுக்கு 1.5 hour வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். பட் இந்த விஷயம் வந்து ப்ராப்பராக இல்லை. முக்கியமாக நாம் என்ன சொல்லுவோம்னா, வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு எப்போவுமே எண்ண ஓட்டம், வாதம் எப்படி காற்று வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க செட்டிலே ஆக மாட்டாங்க. ஸோ தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ண ஓட்டங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துல போய் ஒரு காஃபி கப்பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை போய் செஞ்சுடுறீங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இல்ல. இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் இங்கேருந்து நாம் ஒரு கடைக்கு போகணும், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. தொடர்ந்து 10 நாள் வந்து அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி வரும், ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம செய்யாத விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அப்போது இந்த வாத உடல்நிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்த யோசிப்பாங்க. அந்த யோசனைகளுமே வந்து செயலாக மாறாது, எதுவுமே ஆக்ஷனாக மாறாது. ஆக்ஷனாக மாறாத போது அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அப்போ தூக்கத்தின் போது அவங்களுக்கு முழுசாக செட்டில் ஆகி அவங்க தூங்க மாட்டாங்க. தூக்கத்தை ஆரம்பிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். தூங்குனாலும் ஒரு மேலோட்டமான தூக்கமாக தான் இருக்கும். எப்போ எழுப்பினாலும் பட்டுன்னு எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி ரொம்பவே வந்து அவங்க மேலோட்டமான ஒரு தூக்கத்திலே இருப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு காலையில் எழுந்தாலும் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, நான் நல்லா தூங்கினேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய எண்ணம் காற்று மாதிரி அலைபாஞ்சிட்டு இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்டை முதல்ல ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோமா, அதை செய்யணும். செய்ய முடியாத விஷயமா தான் அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அதை நான் எப்போ போகிறேன், எந்த மாதிரி டைமில் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பி உங்கள் மைண்டுக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வர்றதோ இல்லை அந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது, இதுதான் உங்களுக்கு அந்த மைண்டுக்கான ஒரு காம்னஸை கொடுக்கும். அலர்ட்னஸ் குறைய ஆரம்பிக்கும். நல்ல இரவு தூக்கம் இருக்கும். பட் இதுவும் நாளடைவில் என்ன மாதிரியான ஒரு நோயாக மாறுனா, செரிமான கோளாறாக மாறும். இப்போ உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சரியான தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் எப்போவுமே அவங்களுக்கு தூக்கம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அது செரிமான கோளாறாக மாறும். நாளடைவில் வந்து அவங்களுக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை பிபியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தூக்கமின்மையினால பிபி வருமா? கண்டிப்பாக வரும். தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே எப்போவுமே அலர்ட்டான ஒரு நிலையை வந்து கொண்டு வரும். ஸோ அப்போது இந்த தூக்கங்கிறது வெறும் ரெஸ்ட் மட்டும் கிடையாது. அந்த தூக்கத்தின் போது நம்ம உடம்புல மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும், growth ஹார்மோன் சுரக்கும். இந்த மெலட்டோனின் வந்து நம்ம உடம்புல அன்னைக்கு நாள் முழுக்கும் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் நடந்திருக்கும் இல்லையா, அதனோட என் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பாடியை விட்டு வெளியேற்றி பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் இந்த மெலட்டோனோட வேலை. நீங்கள் நல்ல இரவு தூக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெலட்டோனின் கிடைக்காது. அதே மாதிரி growth ஹார்மோன் நைட்டில் தான் சுரக்கும். அப்போது நீங்கள் நல்லா தூங்கலை அப்படின்னா நல்ல புதிய செல்கள் உங்களுக்கு வளர்ச்சி அடையாது. இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போதே உங்களுடைய இரத்த குழாய்கள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாயிடும். அந்த இடத்துல பிளட்டோட ப்ரெஷர் வந்து நிறைய தேவைப்படும். இதுதான் வந்து உங்களுக்கு பிபியாக வர்றதே. ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே செரிமான கோளாறுகள், பிபி, இதே சம்பந்தமான நோய்கள் வர்ற வரைக்கும், இது சொல்ல போனால் கேன்சர் வரைக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். தூக்கமின்மை கண்டிப்பாக. தூக்கமின்மைனால கேன்சர் காஸ் ஆகும். ஆமாம். தூக்கமின்மையை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நபருக்கு நோய் எப்படி வரும்னா, சரியாக தூங்காத ஒரு நபருக்கு இப்போ வெறிநாய்கிட்ட போனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது நம்மளை கடிக்கும். அந்த மாதிரி ஒரு நபர் தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க வெறிநாய்கிட்ட போகிற மாதிரி தான் அவங்களுடைய உடலோட தன்மையும், அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா தூங்கலை அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து முறையாக வேலை செய்யாது. நம்ம உடம்புல டெய்லியுமே கொஞ்சம் கேன்சர் செல்ஸ் உருவாகும். அதாவது நம்மளுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமாக உண்டாக்கக்கூடிய சில செல்கள் வந்து உருவாகும். இப்போ கேன்சர்னா என்ன? ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து 120 நாள் வந்து இருக்கணும். அது 121வது நாள் இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சர் செல் தான். அதனுடைய நாள் கணக்கை தாண்டி அது இருக்குனாலே அது கேன்சர் செல் தான். ஸோ இந்த செல்களை எல்லாத்தையுமே முறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கும். அது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நடக்கும். நம்ம சரியாக தூங்கலை, நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த செல்கள் கேன்சர் செல்களாக மாறலாம். இதுக்கு நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது
நிறைய நோய்களுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளியா இருக்கு. ஆனா நைட் ஷிஃப்ட் போறவங்களால ஃப்ரீக்வெண்டா அந்த தூக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது மேம். அப்படி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்டிவ் இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் காட்டும்? இப்போ நைட் ஷிஃப்ட் போறாங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நைட் ஷிஃப்ட் போனதுக்கு அப்புறமா பீரியட்ஸ் இல்லைங்களாகும். நைட் ஷிஃப்ட் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தைராய்டு புதுசாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நைட் ஷிஃப்ட் போனதுக்கு அப்புறமா எனக்கு கண்டினியூஸாக வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள். அவங்க பாடியில் சின்ன சேஞ்சஸ் வந்தால் கூட அவங்க பாடி வந்து அதுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க உடலுக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க நைட் ஷிஃப்ட் போவாங்க, பகலில் நல்லா தூங்கிடுவாங்க, எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 80% ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு அவங்களுடைய உடல் தன்மை பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக தான் இருக்குது. பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் மேம் அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிருக்கு? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சைல்ட்ஹுட்லேயே வந்து ஒபிசிட்டிலாம் நம்ம வந்து பார்க்கோம். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன். அது சி செக்ஷனுங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜைனல் டெலிவரி நடக்குது அப்படின்னா குழந்தையோட அந்த வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய பாக்டீரியாஸ்ங்கிறது அம்மாவோட அந்த வெஜைனல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியா வைரஸஸ் தான் உள்ளே போகும். ஸோ இது வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த மதர்ஸ் மில்க் போகும் பொழுது அதில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து அது மேனேஜ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான குழந்தைகள் வந்து சிசேரியன் மூலமாக தான் வந்து பறக்குது. ஸோ அந்த குழந்தைகள் வந்து அதுக்கு முதல் கான்டாக்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வைரஸஸ் பாக்டீரியாஸ் தான் அதுக்கு உள்ளேயே போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுது. இந்த கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனாலே சைல்ட்ஹுட்லேயே அவங்க பாடி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஒபிசிட்டியோடு இருக்காங்க. நிறைய குழந்தைகளுக்கு வந்து அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள் வருது. அதற்கு ஆரம்ப கட்டம் இதுதான். அது இல்லாமல் நிறைய ஃபார்முலா மில்க்கு இது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்பவே பரவலாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அதிகமான மக்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் அவங்க பாடி ரொம்ப ஈஸியாக சென்சிட்டிவ் ஆகிடுது. சென்சிட்டிவ் ஆகிறவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் இன்றைக்கி வந்து நம்பர் 1 நிறைய மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தைராய்டு இல்லாத நபர்களே வீடே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படக்கூடிய பீப்புள்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ மூட்டுக்கு மூட்டு வலி வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேரை வந்து நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அவங்களுடைய கட்டோட ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிசேரியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு. இதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்மளோட உடம்புல முக்கியமாக நம்ம கட்டை வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆக்குது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே வந்து வருது. மேம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து சிலருக்கு அவங்க பியூபர்ட்டிக்கு அப்புறத்துல இருந்தே 2 months ஒன்ஸ் தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். இதை வந்து நம்ம இர்ரெகுலர்ல கால்குலேட் பண்ணணுமா? ஆனா அவங்களுக்கு வந்து அந்த 2 monthsக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆனாலும் ஒரு 2 weeksக்கு கண்டினியூஸ் பீரியட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஹெல்தியில கால்குலேட் பண்றதா இல்ல அதுவுமே வந்து நம்மளோட பாடியில ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடத்த போதா? இல்லை, இப்போ இதில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து 25 நாளையிலேருந்து 40 நாளைக்குள்ளே இருந்துச்சுன்னா நார்மல். அதாவது 25 டேஸ்க்கு கம்மியாக வரக்கூடாது, அதே மாதிரி 40 டேஸ்க்கு மேலேயும் போகக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா அது நார்மலான விஷயம். இதுவே சில பேர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணது வந்து எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும், அப்படி மட்டும் இருக்கு, 5 நாளோ இல்லை 7 நாளோ ப்ளீட் இருக்குன்னா அது நார்மலான ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியோட வெயிட் கெயினும் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு, அது கூட அவங்களுக்கு ப்ளீடிங்கோட அளவு அதிகமாக இருக்குது. அந்த ப்ளீடிங்கோட அளவுலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி வந்து அவங்களுக்கு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்காது. ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறமா ஒரு பீக்குக்கு போகும், அதுக்கப்புறமா திரும்பி ஸ்பாட்டிங் மாதிரி நிற்கும். இது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு கம்மியாக வரதுனால வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ 2 weeks வந்து ப்ளீடிங் இருக்கிறதெல்லாம் நார்மல் கிடையாது. 40 டேஸ்க்கு மேலே போனாலும் அப்நார்மல். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸோட வெயிட் கெயின் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, பருக்கள் நிறைய வருது, அதே மாதிரி ஹிப் ரீஜியனில் தை ரீஜியனில் தொடர்ந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது அப்நார்மல் தான். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு அறிகுறி தான், அது நார்மல் கிடையாது. மேம் அதே மாதிரி இப்போது பீரியட் பெயின்னால சில பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு சீரியஸ் ஆகுறாங்க.
இது வந்து ஏன் அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஏன் இந்த பீரியட் அப்படின்றது கொண்டு போகுது? அண்ட் இந்த பீரியட் ஏன் அப்படி ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு என்ன நடக்குது மேம் கேர்ள்ஸ்குள்ள? இல்லை, இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கிறோம். இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸை க்ரியேட் பண்ணும். அவங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த ப்ளீடிங் முடிஞ்ச அந்த 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோன் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்பவே வந்து எல்லா வேலைகளையும் ஸ்போர்ட்டிவாக பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் நடக்கும், அப்போ கொஞ்சம் க்ரேஸியாக மாறுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கும், அப்போ வேலை செய்வாங்க ஆனால் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாகவும் இல்லை ஆக்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹார்மோன்ஸுமே அவங்களுக்கு டவுன் ஆகிடும். அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அனுப்புகிறாங்க. சடனாக எல்லாருமே வந்து ஒரு நாள் லீவ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்பீங்க? நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இல்லையா? அந்த சமயத்தில் ப்ளீடிங்கும் இருக்குது, அதே சமயத்தில் பெயினும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே டிப்ரெசிவான ஒரு மூடில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ரெசிவான மூடில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விஷயம் பெயின். ஸோ பெயின் அப்படிங்கிறது எதனால் வருது? பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து உதிர்ந்து வெளியே வரணும். இப்போது கர்ப்பப்பை வந்து நமக்கு எழுந்து நின்னாலே அது உதிர்ந்து வெளியே வராது. அப்போ அது நல்லா சுருங்கி விரியணும். சுருங்கி விரியணும் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ராஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து செக்ரேட் ஆகும். இதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கர்ப்பப்பையை சுருங்கி விரிய வைக்கும், அதே சமயத்தில் வலியையும் கொடுக்கும். அந்த ஹார்மோனோட வேலையே அதுதான். ஸோ அப்படி வலியை கொடுக்கும்போது நல்லா அடிவயிற்றில் ஒரு வலி இருக்கும், சில பேருக்கு வந்து வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, எழுந்து நின்னாலே வலி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க அவங்க வேலையெல்லாம் செய்ய முடியுதுன்னா தான் அவங்க நார்மல். வேலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 நாள் கண்டிப்பாக நான் லீவ் போட்டுருவேன், என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது அப்நார்மல். எழுந்து நின்னாலே வலிக்குது, யூரின் போனால் வலிக்குது, மோஷன் போனால் வலிக்குதுன்னு சொன்னால் அது எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமான வலியை கொடுக்கும். அதில் தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய வந்திருக்கும். அது வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். பீரியட்ஸ் பெயினுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். இன்னொன்று அந்த டைமில் வரக்கூடிய இந்த ப்ராஸ்டாகிளாண்டின், இதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எண்டோமெட்ரியோசிஸோ அடினோமயோசிஸ்லாம் இல்லை அப்படின்னா சோம்பு டீ எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டு நீங்கள் தேன் கலந்து ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டாலே அந்த பீரியட்ஸ் அப்போ இருக்கக்கூடிய பெயின் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி 2 சொட்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கையில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும், அதை அடிவயத்தில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஹாட் பேக் வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலே இது எல்லாமே பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இஞ்சி, அதே மாதிரி சோம்பு, இது எல்லாமே. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஹாட் பேக் வந்து ஒத்துற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணியே நீங்கள் வலிகளை குறைச்சிக்கலாம். இதுக்காக மாத்திரைகள்லாம் தேவையில்லை. அதை விட அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளோட அந்த பியூபர்ட்டி டைம்ல ஃபுட் அப்படின்றது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி முட்டை சாப்பிடணும், அப்புறம் உளுந்தங்களி இதெல்லாம் வந்து சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மேம். இப்போ வந்து அந்த உளுந்தங்களி அப்படின்றது இல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து இந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த ஃபுட் சொல்லுவீங்க? ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்காக கேட்குறேன், ஏன்னா அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிறது இல்லை மேம். அது நான் உளுந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் கோழி முட்டையாவது எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம், அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். இல்லை நல்லெண்ணெய் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பச்சை பயிறு வந்து முளைக்கட்டை வச்சுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை பச்சை பயிறு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஆனால் கருப்பு உளுந்து கொடுக்குற அந்த எஃபெக்ட் வந்து மற்ற உணவுகள் வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் கருப்பு உளுந்து, அதே மாதிரி வந்து அவல் அரிசி, சிவப்பரிசியில் வந்து அவல் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோ, இல்லை வந்து அந்த அவலில் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம்.
அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா வந்து பெண்களுக்கு கேன்சர் மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஓவல் கேன்சர் அப்படின்னு இருக்கு, பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, இப்ப சர்விக் கேன்சர் அப்படின்றது ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நடக்குதா இல்ல ஜெனட்டிக்கலா வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அஃபெக்ட் நடக்கிறதுனால வருதா? ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் கேன்சருங்கிறது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை கழுத்து கேன்சர் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு கூட நார்த் இந்தியாவில் அது ரொம்ப அதிகம். ஸோ ஆனால் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் அதிகம். சர்வைக்கல் கேன்சர் எப்படி வரும்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து நார்மல் டெலிவரியில் நம்ம அந்த சர்விக் ஏரியாவில் ஏதாவது ஒரு கிழிசலோ இல்லை வந்து ஒரு புண்ணு உண்டாயிருந்துச்சுன்னா அது திருப்பி திருப்பி வந்து அது பாதிப்பு அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இது பெரும்பாலும் வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நிறைய வரும். பட் ஆனால் ரீசன்ட் டேஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் அதிகமாக வந்து வருது. அதுவும் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் அதிகமாக வந்து வருது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்கலாக வருது. செகண்டு இன்னைக்கு நம்மளோட ஃபுட்டு ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை ஜஸ்ட் லைக் தட் நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஃபுட்டு மேலே ஒரு சீஸ் தூவி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது உண்மையிலேயே சீஸ் தானா, அது ப்ராசஸ்டு அல்ட்ரா ப்ராசஸ்டு சீஸாக இருக்குது. இந்த மாதிரி ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு, அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாம் தான் இன்றைக்கி பிரெஸ்ட் கேன்சருக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஈவன் யங்கஸ்ட் பீப்புளுக்கெலாம் நம்ம பார்க்குறோம் 28 இயர்ஸ்லலாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய இந்த ஃபுட்டு தான் இன்னைக்கு பிரெஸ்ட் கேன்சருக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதோட செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலு, நிறைய பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், முக்கியமாக இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் பீரியட்ஸ் வரணுங்கிறதுக்காக ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு இந்த ஃபுட்டு தான் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இன்றைக்கி செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் டாக்டர்ஸோட அட்வைஸே இல்லாமல். இதெல்லாம் கூட வந்து கேன்சர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. பீரியட் டைமில் நம்மளுக்கு ஸ்டமக் பெயின் சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ஸ் எடுப்பாங்கல்ல, அந்த பில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நமக்கு அந்த பில்ஸ் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பீரியட்ஸ் அப்போ வந்து நம்ம கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரியணும். அந்த சுருங்கி விரியறதுக்காக ப்ராஸ்டோக்ளாண்டின் ஒன்று சுரக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்பேசமை, மசில் ஸ்பேசமை குறைக்கிற மாதிரியே டேப்லெட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது பண்ணுற வேலை வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இருந்து அது எல்லாமே வெளியில் வர்றதுக்காக. நீங்கள் அந்த கன்ட்ராக்ஷனை குறைக்கிறீங்க. கன்ட்ராக்ஷனை குறைக்கும் போது அதனுடைய சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்குது. அப்போது ஒரு லாங் பீரியடில் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிக்கும் போது கர்ப்பப்பை வந்து உங்களுக்கு பலகீனமாகுது. அப்படி பலகீனமாகக்கூடிய பீப்புளுக்கு ஈஸியாக அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கருமுட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஆனால் கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கிறதுனால ஈஸியாக அபார்ட் ஆகிறதுக்கு, அதே மாதிரி அந்த ஃபுல் ப்ரெக்னன்சி கரெக்டாக போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மசில்ஸை எப்போவுமே அந்த கன்ட்ராக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அபார்ஷன் அதிகமாக வர்றதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து பெருசாகிறதுக்கு, முக்கியமாக அந்த ஃபுல் ப்ரெக்னன்சியும் கரெக்டாக போகிறதுக்கு சில சமயங்களில் பாதிப்புகள் வருது. மேம் இது வந்து பர்சனல் குவெஸ்டின் மேம், நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல மேம், நான் இது கேட்பேன். என்னன்னா இப்போ திடீர்னு வந்து வெயிட் போட ஆரம்பிக்குது, குறிப்பா வந்து தொப்பை போடுது. ஜென்ரலாவே வந்து பெண்களுக்கு தொப்பை போட்டுச்சு அப்படின்னா அது வந்து குறைக்கவே முடிய மாட்டேங்குது மேம். அது ஏன் அப்படி திடீர்னு வயிறு ஏதாவது சாப்பிட்டா கூட உடனே ப்ளோட் ஆயிடுது? அந்த ப்ளோட்டிங் அப்படின்றது எதனால நடக்குது மேம்? ஸோ இது மெயினான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் தான். நீங்கள் இந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணோட உருவத்தை வந்து வச்சுருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து மம்மி பவுச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது யூஷுவலாகவே இருக்கும். நமக்கு இந்த ஃபேட் செல்ஸ்லாம் எதனால தொப்பையை சுற்றி இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்கிறது தான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் சரியான தூக்கம் இல்லாமல் வந்து இருக்கீங்க, அதே சமயத்தில் ராங்கான ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா முதல்ல வர்றது தொப்பை தான். ஸோ இந்த தொப்பையை பொறுத்த வரைக்கும் அது ஏன் ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹார்மோன்ஸ் தான். முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குன்னா வயிறு தொடைப்பகுதி இங்கே மட்டும் வெயிட் போடும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹேரும் வந்து
ஹேர் ஃபால் வந்து இருந்துகிட்டே இருக்கும், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், பாடி பெயின் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பேக் பெயின், நெக் பெயின், ஏதாவது ஒரு பெயின், முக்கியமாக இந்த குதிங்கால் வலி, இதெல்லாம் ஏதாவது ஒரு வலி சொல்லிகிட்டே இருப்பாங்க. வலிக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மெயினான ரீசன் வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கும். இதை எப்படி சரி பண்ணணும்? ஏன்னா எல்லாருக்குமே இது வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஒரு காஃபி குடிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு சில் அவுட் பண்ணணுமா, உடனே ஒரு காஃபி குடிக்கிறோம், ஒரு டீ குடிக்கிறோம். இதெல்லாம் தான் நமக்கு இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் வந்து உண்டு பண்ணும். ரெண்டாவது, ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள், முக்கியமாக குக்டு ஃபுட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய வெளியில போய் சாப்பிட்றதே வந்து ப்ரீ குக்டு தான். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸை வந்து அதனுடைய ரித்தமையே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். இன்னொன்று, ஃபீமேல் போடக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேயே நிறைய எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர் போட்டு, அதே மாதிரி இந்த களைக்கொல்லிலாம் போட்டு தான் வந்து நிறைய காய்கறிகள் எல்லாம் விளைய வைக்கிறாங்க. அதனாலையுமே வந்து அவங்களுக்கு அந்த எண்டோக்ரைன் ரிசெப்டர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உடம்பு வெயிட் வந்து போடுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஓரளவு ஆர்கானிக்கான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து உங்கள் லிவரை வந்து டேமேஜ் பண்ணும். லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் உடம்புல வந்து இருக்கும். அப்போ வந்து முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தால வயிற்றில் வந்து தொப்பை போடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரெகுலராக 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணுங்கள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே தொப்பையும் வந்து குறைஞ்சிடும். ஆனால் ஒரு சின்ன தொப்பைங்கிறது யூஸ்வலாகவே லேடிஸ்க்கு இருக்கணும். மேம், ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, சுகர் கட் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுகர் கட் அப்படின்னு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் பண்றாங்க, சுகர் கட்டும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் கட்டுக்கு போயிடலாம். சுகர் கட்டுக்கு ஆல்டர்னேட் வந்து நான் சுகர்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா வந்து வெஜிடபிள்ஸ்ல சுகர் இருக்கு, ஃப்ரூட்ஸ்ல சுகர் இருக்கு, அதையுமே சேர்த்து கட் பண்ணிடுறாங்க. அது நம்ம பாடிக்கு என்னென்ன சேஞ்சஸ் தரப்போகுது? அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து ப்ரௌன் சுகர் நான் சாப்பிடுறேன், எனக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு காஃபி குடிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயமும் பண்றாங்க. இது ரெண்டுமே கரெக்டா? அண்ட் மொத்தமா அப்படி சுகர் கட் பண்றது நல்லதா? இல்லை, சுகர் கட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா இனிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பாடி வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம இனிப்பு, ஆனால் அறுசுவையும் நம்ம சாப்பிட்டு வளரக்கூடியது தான் இந்த உடலே. இனிப்பை முழுமையாக நீங்கள் தவிர்த்துட்டுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு இரிட்டேட் ஆவாங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஓரளவுக்கு இனிப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து டூ மச் அப்படிங்கிறது தான் வந்து தப்பு. ஆனால் அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறது வந்து நாட்டு சக்கரைங்கிறது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சர்க்கரையோட அளவு இருக்குதா செய்யுது. ஒயிட் சுகரில் எந்த சத்துமே கிடையாது. நீங்கள் நாட்டு சக்கரையில் கொஞ்சம் வந்து அயன் கண்டென்ட் வந்து இருக்குது, ப்ரௌன் சுகர்லேயும் கொஞ்சம் அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட அது எதுவுமே ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. ஆல் சுகர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். அதை அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து இல்லை நம்ம நிறைய, ஏன்னா இன்னைக்கு சுகர் அப்படிங்கிறது வந்து நம்ம காஃபிக்கு போடுற இதில் மட்டும் கிடையாது. ஒரு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறோம், அதுலேயும் சுகர் வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லா ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சுகர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுகர் வந்து இன்னைக்கு ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிதமான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றத நீங்க வரவேற்கிறீங்களா மேம்? ஆமா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான். இன்னைக்கு தான் நம்ம வந்து 3 வேளையும் ஃபுட்டு சாப்பிட்றோம். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் சித்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 வேளை சாப்பிட்டா ரோகின்னு தான் சொல்லுவாங்க. ரோகின்னா நோய் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் வந்து சொல்லுவாங்க. 2 வேளை சாப்பிட்டாதான் போகின்னு சொல்லுவாங்க. போகின்னா நீங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம், 1 வேளை சாப்பிட்டா நீங்கள் யோகின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு நாம இடையில வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சாப்பிடலைன்னா அல்சர் வந்துடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 2 வேளை சாப்பிட்டாலே போதும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல் உழைப்புக்கு. ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபிசிக்கலாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 வேளை சாப்பிட்லாம். பசிச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 hours பண்ணுறது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான், எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல 2 வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மார்னிங் அண்ட் நைட் சாப்பிடணுமா, இல்லை வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிடணுமா, இல்லை எந்த நம்ம 3 வேளையில 2 வேளை எந்த வேலையா இருக்கணும் மேம்?
இது மார்னிங் சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் நல்லது. மார்னிங் வந்து நீங்க நைட்ல ஒரு 12 hours வந்து சாப்பிடாம இருக்கீங்க, அப்போ மார்னிங் வந்து சாப்பிட்றது நல்லது. ஈவினிங் சாப்பிட்றது நல்லது. ஈவினிங் வந்து 6 o'clock 7 o'clockக்குள்ள உங்க ஃபுட்டை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு விஷயம். ஆஃப்டர்நூன்ல நீங்க ஏதாவது ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 7 o'clockக்குள்ள வந்து உங்க ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரெக்டான டைமிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.